நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ நதிப்பாறைங்கிற ஊர்ல தசரா பூஜையப்போ எடுக்கப்பட்டது. இதுல சாமி வேட்டைக்காக சுடுகாட்டுக்கு போயிட்டு வெளியே வரும்போது கூடவே காளியம்மனையும் கூட்டிட்டு வருவாராம். அப்படி வரும்போது கூடவே ஒரு சில பேய்களும் வெளியே வரும்னு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோல சாமி ஆடுறவரோட கண்ணுக்கு அந்த அமானுஷ்யமான உருவங்கள் தெரிகிற மாதிரி ஒரு சில வினாடிகள் அந்த உருவங்களையே பார்த்துட்டு கடைசியா பக்கத்துல இருந்தவருக்கு விபூதிய பூசி விட்டு இருந்தாரு. ட்ரிச்சி 143 யூடியூப் சேனல் இருந்து ரஹீமும் அவரோட டீமும் ரீசெண்டா பானு ஹவுஸ் சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஹாண்டட் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருக்காங்க. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ரீசெண்டா வந்துட்டு இங்க ரொம்பவே காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து அந்த பில்டிங்கை ரீச் பண்றவங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில அமானுஷ்யமான உருவங்களை பாக்குறாங்க. பானுவா அவரை அணைக்குது பாரு. உள்ள போதுறா. வீட்டுக்குள்ள போதுறா. சீரியஸா வீட்டுக்குள்ள போதுறா. பானு எங்களை யாரும் தெரியுதா? எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்ததா அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகிறவங்க ஏற்கனவே இந்த பிளேஸுக்கு வந்திருக்கிறதால பெருசா வேற எந்த எக்ஸ்ப்ளோரேஷனும் பண்ணாம டைரக்டா ஒரு வித்தியாசமான ரிச்சுவலை பண்ணி அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. மச்சான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறா. நீ தான் ஒத்துக்கிட்டு உட்காந்து பேச காட்டு எங்க காட்டணுமோ அதை காட்டு. மச்சான் எதாவது கேப்சர் பண்ணி ஆகணும் மச்சான். तुम्हारा अम्मी तुम्हारा बात रहते हैं क्या? तुम अम्मा वो करता மூணு கேண்டில்ஸை வச்சு அந்த வித்தியாசமான ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூமுக்குள்ள ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் என்டர் ஆக ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. கூஸ்பம்ஸ் யூடியூப் சேனலை சேர்ந்த மணி ரீசெண்டா ஒரு கல்லறைக்கு நைட் டைம்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சென்னைக்கு திரும்புற வழியில அவரோட சொந்த ஊருக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்படி அவரு போயிட்டு வந்ததுல இருந்து அவரோட அப்பா அம்மா வீட்டுல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா அவரோட அப்பா கால் பண்ணி சொல்லிருக்காரு. அப்புறம் நீ வந்து 2 நாள் முன்னாடி வந்து போன இல்லையா, அது வந்ததுல வீடு ஒரு மாதிரி சரியில்லையே, ஏன் தெரியல, ராத்திரில தூக்கம் வர மாட்டேங்குது, அப்புறம் ஏதோ யாரோ தட்டுற மாதிரி இருக்கு, போய் பார்த்தா யாரும் இல்ல. அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மணி அவரே நேரடியா போய் அது என்னன்னு பார்க்கலான்னு முடிவு பண்ணி அப்பா அம்மாவோட ஊருக்கு கிளம்புறாரு. நீ வந்து போனதுல இருந்து இங்க ராத்திரியானா ஏதோ நடக்குது, நாளால பாத்திரம் விழுது, சரியா தூக்கம் வரல, ஏதோ ஒண்ணு இங்க வேற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு. வீட்டை ரீச் பண்ணதும் அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி அப்பா அம்மா கிட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கிற மணி அடுத்ததா வீட்டுல இருக்கிற எல்லா ரூம்லயும் கேமரா செட் பண்றாரு. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ அந்த கேமராவுல ரெக்கார்ட் ஆனதுதான்.
யாராச்சும் இருக்கீங்களா? யார் இந்த கதை பின்னாடி? யார் அழுவதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? பாட்டி சொல்லும்பா. என்ன சொன்னேன்? இங்கே தான் காலில் படுத்துருந்தாரு. கதை திறந்து இங்கே தான் நான் படுத்தேன். இதாச்சு பாரு. கதவு திறந்துருக்குப்பா. பாட்டி கீழே கீழே போயிட்டு அம்மா பாட்டி என்னாச்சு பாட்டி? ஏன் மணி மேலே வந்தா? ஏன் இதுக்கு பயப்படி? யார் மேலே சொன்னா? ஒன்றும் இல்லைப்பா, பயப்படாதம்மா. அவனா எதுவும் இல்லை, பயப்படாத. போலாமா? வா 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 போலாம். ஸ்டார்டிங்ல வீட்டுக்குள்ள இருக்கிற கதவை யாரோ தட்டுற மாதிரியும் அழுகிற மாதிரியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. அடுத்ததா வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆக ஆரம்பிக்குது. கடைசியா வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மணியோட பாட்டி மொட்டை மாடியில தன்னையே மறந்த நிலையில நிக்கிறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருந்தாங்க. கோஸ்ட் பிரெடேட்டர் யூடியூப் சேனல் இருந்து விக்னேஷும் அவரோட டீமும் ரீசெண்டா கர்ஸ்ட் காலேஜ்னு சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான அபேண்டன் காலேஜுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. நான் லைட் ஆன் பண்ணுறேன். சவுண்ட் கேட்டு இருக்குது. ஒரு குழந்தை சவுண்ட் கேட்டுச்சு. எப்படின்னு தெரியல. இங்கே குழந்தை இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யாரு அந்த ரூம்கிட்ட யாரோ பார்த்தேன். வெளியே வாங்க. அந்த ரூம்கிட்ட யாரோ பார்த்தேன். இப்போ உங்களை நான் பார்த்துட்டேன். அந்த ரூம்லேருந்து வெளியே வாங்க. என்ன ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கு? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நீங்க ஆத்மாவா இல்ல ஜின்னா? கைஸ், இந்த இடத்துல போயிடுச்சு. இந்த இடத்துல தான் இறங்குச்சு. பிரம்மாண்டமா பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த காலேஜ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் வெளியே வந்து மறைஞ்சிருந்தது. அடுத்ததா விக்னேஷ் கூட வந்த டீம்மேட் திடீர்னு காணாம போக அவரை தேடிக்கிட்டு போகும்போதுதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. சித்தி ப்ரோ, என்ன ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ ஆச்சு? உங்களுக்கு என்ன ப்ரோ? அங்க என்ன இருக்கு? அங்க நிக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு டீம்மேட் சடனா யாரோ அவர் மேல உட்கார்ந்து அமுக்குற மாதிரியும் அதே சமயம் உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரியும் ஃபீல் பண்றதா சொல்லியிருந்தாரு. இதனால விக்னேஷ் கையோட கொண்டு போயிருந்த ஹோலி வாட்டரை அவர் மேல தெளிக்கிறாரு. ப்ரோ போலாம் வாங்க ப்ரோ. திருப்பி போடுங்க ப்ரோ. மேல ஹோலி வாட்டர் போடுங்க ப்ரோ. ஹோலி வாட்டர் போடுங்க ப்ரோ. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ப்ரோ போயிடலாம் ப்ரோ. போடுங்க ப்ரோ. போடுங்க ப்ரோ. போடுங்க ப்ரோ. போடுங்க ப்ரோ. ப்ரோ போயிடலாம் ப்ரோ. போடுங்க. இன்னொரு அடி போடுங்க. இன்னொரு அடி போடுங்க ப்ரோ. மொத்தமாக ப்ரொசஸ் ஆகிரும் ப்ரோ. போடுங்க ப்ரோ. போடுங்க போடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ துடிக்கிறீங்க? போடுங்க ப்ரோ. போடுங்க ப்ரோ. வெளியே வருது ப்ரோ. போடுங்க ப்ரோ. போடுங்க போடுங்க ப்ரோ. போடுங்க ப்ரோ. புகை வருது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இது? கைஸ் புகை வருது கைஸ். கடைசியா அங்க இருக்கிற ஒரு ரூமை சூஸ் பண்றவங்க முட்டைய வச்சு ஒரு வித்தியாசமான ரிச்சுவலை பண்ணி அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. இந்த முட்டையை எடுத்துக்கிறியா? எனக்கு எதனா அறிகுறி கொடுக்க முடியுமா இந்த முட்டையை எடுத்துக்கிறதுக்கு? ரெண்டு பேரும் தயவு செஞ்சு என்ன நடந்தாலும் பேசாதீங்க. என் பக்கமே திரும்பிடுங்க. இல்லாட்டி உங்களை கண்டிப்பாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அது கூட தான். அமைதியாக இருங்க. அமைதியாக இருங்க கைஸ். டேபிள் ஆகுது ப்ரோ. அமைதியாக இருங்க. ரெண்டு பேரும் பேசாதீங்க. திரும்பாதீங்க. பின்னாடி என்ன ப்ரோ? பாஸ்கர் ப்ரோ திரும்பாதீங்க ப்ரோ. தயவு செஞ்சு திரும்பாதீங்க. நீ இந்த ரூம்குள்ளே வந்துட்டியா? அந்த டேபிள் கிட்ட இருக்கியா? நீ
அந்த டேபிள் யாரும் ஆட்டுறது? அமைதியாக இருங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. டேபிள் ஆட்டோமேட்டிக் வரும். திரும்பாதீங்க, 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 திரும்பாதீங்க. ப்ரோ அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. யார் அது? அமைதியாக, அமைதியாக, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க ப்ரோ, அமைதியாக இருங்க ப்ரோ. என்கிட்ட வரலாம், என்கிட்ட வரலாம், என்கிட்ட வரலாம், என்கிட்ட வா. 2 பேரும் திரும்புங்க ப்ரோ, என் பக்கம் திரும்புங்க ப்ரோ. ப்ரோ என் பக்கம் திரும்புங்க ப்ரோ, அமைதியாக இருங்க, என் பக்கத்தில் வா. அந்த அமானுஷ்யமான உருவத்தை ரொம்ப பக்கத்துல பார்த்ததுனால ரொம்பவே பயந்து போறவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. JTS சேலஞ்சஸ் யூடியூப் சேனல் இருந்து அகிலும் திவ்யாவும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தர் கொடுத்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சென்னையில இருக்கிற எல்லா ஹாண்டட் பிளேஸுக்கும் போய் அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை வீடியோவா கேப்சர் பண்ண முடிவு பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான சேலஞ்ச் பண்ண போறேன். ஸோ செம்ம என்ன சொல்றதே தெரியல, கூஸ் பம்ப்ஸா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்னையில மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் எதெல்லாம்னு நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி அங்க போய் இந்த ஆப்ஸ் நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேய்கிட்ட பேசாம திரும்பி வீட்டுக்கு போறது இல்லை திவி, புரியுதா? எப்படியோ உயிரோட வீடு போய் சேவ போறது இல்லைன்னு நினைக்கிறேன். சென்னைஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ். அப்படி சென்னையில இருக்கிற ஒவ்வொரு ஹாண்டட் பிளேசஸா கூகுள் பண்ணி பார்த்துக்கிட்டே வரும்போது டிமாண்டி காலனிங்கிற ஒரு பிளேஸ் அவங்களோட கண்ணில் படுது. ஸோ 7 ஹாண்டட் பிளேசஸ் இன் சென்னையில ஃபர்ஸ்ட் இடம் எது தெரியுமா? டிமோட்டி காலனி. பங்களா பாத்தீங்களா எவ்வளவு இடிஞ்சு பொடிஞ்சு எப்படி கிடக்குதுன்னு. ஐயோ செம்ம ஹொர்ரா டெர்ரா இருக்குது. ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபேண்டா இருக்குது. அந்த பிளேஸை நைட் டைம்ல ரீச் பண்றவங்க மொபைல்ல இருக்கிற ஆப் மூலமா அங்க ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கான்னு செக் பண்றாங்க. சோ நம்ம இப்ப என்ன பண்ணி பார்க்க போறோம்னா, நம்ம அந்த ஆப்பை நம்ம இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பேய் இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த இங்க அந்த ஆப் காமிச்சு பாருங்க. அந்த எங்கேயாவது இருக்கானே, இப்படி வச்சுப்போ. அங்க எங்கேயாவது காமிக்குதா? சுத்தி பாரு. அந்த ஒரு சிக்னல் வந்ததும் இடி இடிக்குது. நீ கவனிச்சு? ஆமாண்டா. டேய் அந்த டோர் கிட்ட இருந்த சிக்னல் காமிக்குது. கன்ஃபார்ம் இருக்குடி. ஐயோ ஐயோ பக்கத்துல வர மாதிரி இருக்குடா. எனக்கு என்னமோ பக்கத்துல வர மாதிரி இருக்குடா. கிளம்பலாமா? கிளம்பு. மொபைல்ல இருக்கிற அந்த ஆப்பை டிமாண்டி காலனில இருக்கிற ஒரு வீட்டை நோக்கி திருப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் அவங்கள நோக்கி வர்ற மாதிரி அதுல சிக்னல்ஸ் தெரியவே ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வாரட்டா அடுத்து நீங்க பார்க்க போற 2 பிக்சர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல 3 வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னங்கறத கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.